எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. நான் வசதியா இருக்கும்போது எல்லாரும் தேடி வந்தாங்க. இப்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம், நாங்க ரொம்ப தரித்திரத்துக்குள்ள ஆயிட்டோம், அதனால எல்லாரும் மறந்துட்டாங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், உதவி செய்தவங்களா மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனிதர்கள் மறக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள் மறக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை. எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. யார் மறக்க மாட்டாங்க? இயேசுதான், உங்க ஆண்டவர், நம்முடைய இரட்சகர். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, நான் எப்பொழுதும் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன்னு சொல்றார். அதனால்தான் நான் தினமும் உங்களோட பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்துல மனசு சோர்ந்து போயிட்டீங்க, நான் இவங்கெல்லாம் கூட என்ன மறந்துடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? உங்ககிட்ட நன்மை பெற்றவங்க, உங்க மூலமா ஆசீர்வாதம் பெற்றவங்க, இப்ப நீங்க தாழ்ந்து கஷ்டப்பட்டு போனதுனால அவங்க எல்லாம் விலகிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. அந்த ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், என்னுடைய அன்பு மாறவும் மாறாது, நீ எப்பவுமே என் நினைவில் இருக்கிற என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஆண்டவர் எப்பவுமே நம்ம நினைவாக இருக்கிறார். அதனாலதான் இந்த நேரத்துல உங்களோட அவர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, மனிதர்கள் மறந்தா என்ன? நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அப்ப நீங்க மகிழ்ச்சியோட சொல்லுங்க, நான் எளியவன் ஆனாலும், கஷ்டப்பட்டு போனாலும், நான் இந்த மாதிரி பாடுகள் மத்தியிலே போனாலும், எல்லாரும் என்னை மறந்தாலும், என் ஆண்டவர் இயேசு என்னை மறப்பதில் என் மகிழ்ச்சியா சொல்லுங்களா? இருதயத்துல கை வைங்க, சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என்னை மறக்காத ஆண்டவர், யார் என்னை மறந்தா என்ன, நீங்க என்னை மறக்காமல் நினைவில் வச்சிருக்கிறீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.